ஹாய் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் போன வீக் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொன்னேன். அதாவது கொத்தமல்லி தழை வந்து எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு காட்டுறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த கொத்தமல்லி தழை வந்து செகண்ட் ஸ்டேஜ் க்ரோ ஆயிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நாட்டு கொத்தமல்லி தழை. ஸோ நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க யாரோ கால் வச்சு மிதிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த இடத்துல இருந்த செடியெல்லாம் நசுங்கி போச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேணா வீட்ல. இத வந்து ஒரு மண்ணு கொட்டி, உங்க வீட்ல உடைஞ்ச குடம், அப்புறம் இல்லைனா தொட்டி இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதில வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொத்தமல்லி தழை வந்து நார்மலா போட்டாவே வளரும். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை வந்து போட்டா வளரும். தொட்டியில மண்ணு போட்டு வெந்தயக்கீரை வச்சு நல்லா வெந்தயம் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெந்தயம் போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லாவே வளரும். நான் அதுவும் போட்டிருக்கேன். அத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். இதோட 3rd ஸ்டேஜை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாரும் பார்க்குறீங்க, பட் யாருமே வந்துட்டு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.